ஸோ ஹாய் ஹலோ பீப்புள், திஸ் இஸ் இதே பிரகாஷ் ஃப்ரம் வித் ஏகே சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்துட்டு கோடிங் அண்ட் டிகோடிங்கோட பார்ட் 1 பார்க்காதீங்க. நம்ம பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே வந்துட்டு கோடிங் டிகோடிங் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து மெயினாக மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஃபியூ திங்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பார்க்குறேன்னாக்கா, கொடுத்துருக்க கோட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அதாவது இருக்கிற லெட்டர்ஸை அதே நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு ஷஃபிள் ஆயிருக்கா அப்படின்றத பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபஸ்ட்டு 5 லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, இதே 5 லெட்டர்ஸ் தான் அதோட கோடில் வந்து ஷஃபிள் ஆயிருக்கா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ரெண்டாவது வந்துட்டு என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணுங்கள். இப்போ இருக்கிற லெட்டர்ஸே ஷஃபிளாக இருக்குன்னா வாட் இஸ் தி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பாருங்கள். அப்படி இன்கேஸ் இருக்கிற லெட்டர்ஸே வந்து ஷஃபிள் ஆகலை அப்படின்னாக்க அடுத்து டிரெக்டாக வந்து நம்ம கோடிங்க்கு போயிடலாம். எத்தனை லெட்டர்ஸ் தள்ளி வந்திருக்கு அந்த மாதிரி போயிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு எத்தனை லெட்டர்ஸ் தள்ளி இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல போகிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் வேர்டு இருக்கா அப்படின்றத ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் வேர்டு இன் சென்ஸ் கேனாக்கா பி கொடுத்துருக்காங்களா, டீனாக்கா ஜி கொடுத்துருக்காங்களா, அது மாதிரி ஆப்போசிட்ஸில் வந்துட்டு ஏதாவது கிரியேட் பண்ணியிருக்காங்களான்றதை வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ அடுத்து கமிங் பேக், இதே மாதிரி லெட்டர்ஸ் வந்து ஷஃபிளாக இருக்குன்னா இந்த லெட்டர் ஷஃபிலிங்கில் வந்துட்டு மைண்டில் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா வவல்ஸ் AEIOU கரெக்டாக. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்த பேட்டர்னும் செட் ஆகலைன்னா இந்த பேட்டர்ன் AEIOயை வச்சு ஏதாவது விளையாடிருக்காங்களா, ஃபார்வர்ட் பேக்வேர்டில் மூவ் ஆயிருக்காங்களா, அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். கோடிங் டிகோடிங்கில் ஆல்ஃபபெட்ஸ் வச்சு வரக்கூடிய இதில் இவ்வளோ தான் டைப்ஸ். இதில் மட்டும்தான் அவங்க வந்துட்டு என்டையராகவே ரோல் ப்ளே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த சாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், கோட் இஸ் ரிட்டன் as TROOC, அது மாதிரியே ஸ்போர்ட் இஸ் ரிட்டன் as TRIPSன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்துட்டு பிளைண்டு கண்டுபிடிக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே லெட்டர்ஸ் எல்லாம் ரீஷஃபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா COURT இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா CO இருக்குது, U இல்லை, R இருக்குது, T இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 4 லெட்டர்ஸ் வந்துட்டு சிமிலராக இருக்குது கரெக்டாக. ஸோ மேபி அடுத்த இதில் வந்து ஃபிட்டின் ஆகுதான் பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த லாஜிக் கரெக்டாக இல்லையான்னு தெரியும். ஸோ SPORT இதில் வந்துட்டு பார்த்தோம்னாக்கா S இருக்குது, P இருக்குது, O இல்லை, R இருக்குது, T இருக்குது. ஸோ நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு தெரியுது என்னென்னா 5 லெட்டர்ஸை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்காங்க, ஆனால் சென்டர் லெட்டர் மட்டும் மாறி இருக்கு கரெக்டாக. பாருங்கள், CO U விட்டுலாம் RT. ஸோ CO யூக்கு பதிலாக O இருக்குது, RT இருக்குது கரெக்டாக. ஸோ அது மாதிரியே நம்ம ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னாக்கா SP இருக்கணும், O இருக்காமல் RT அப்படியே ரிவர்ஸில் இருக்கணும் கரெக்டாக. ஸோ SP இருக்குது, Oக்கு பதிலாக I இருக்குது, RT இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பேட்டர்ன் வந்துட்டு ஃபாலோ ஆகுது. ஒன்லி திங் நடுவில் இருக்க சென்டர் லெட்டருக்கு மட்டும் வேறு ஏதோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக இப்போ வந்துட்டு நமக்கு இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சென்டர் லெட்டர்ஸாக இருக்கக்கூடிய யூ வந்துட்டு ஓவா மாதிரி இருக்குது, ஓ வந்துட்டு ஐயா மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்துட்டு இதை தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது கரெக்டாக. ஸோ இதில் பார்த்தோம்னாவே தெரியுது இதெல்லாம் என்னது வவல்ஸ். ஸோ வவல்ஸ் வச்சு தான் ஏதோ ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது வவல்ஸையும் வந்துட்டு தேவைப்பட்ட அந்த டேபிள் பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு டேபிள் மாதிரி எழுதிக்கோங்க, AEIOU. ஸோ AEIOU வந்து வச்சு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஸோ AEIOU வந்துட்டு வச்சு பார்த்தோம்னா இங்கே இருக்குது யூ வந்துட்டு என்ன இருக்குது, ஓவா மாதிரி இருக்குது. இங்கே இருக்க யூ வந்துட்டு ஓவா மாதிரி இருக்குது. ஸோ யூ ஹேஸ் பிகம் ஓ, ப்ரீவியஸ் லெட்டர் கரெக்டாக. ஸோ அது போல ஓ ஹேஸ் பிகம் ஐ, ஓ வந்துட்டு ஐயா மாதிரி இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஐ வந்துட்டு என்னவா மாதிரி இருக்கணும், ஈயா மாதிரி இருக்கணும். ஸோ சென்ட்ரல் லெட்டர் இஸ் சப்போஸ் டு பி இ கரெக்டாக. ஸோ மீதி நம்ம உள்ள பேட்டர்ன் வச்சு கண்டுபிடிச்சது என்ன, சென்ட்ரல் லெட்டர் தவிர மீதெல்லாம் ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. ஸோ சென்ட்ரல் லெட்டர் நான் ஐயை தவிர விட்டுட்டு மீதெல்லாம் ரிவர்ஸ் ஆர்டர் எடுத்தோம்னா DN, ஐக்கு பதிலாக என்னன்னு பார்த்தோம் இ. ஸோ என்ன வரணும், ஸோ ஆன்சர் ஷுட் பி ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும்னாக்கா DN. சென்ட்ரல் லெட்டருக்கு தான் ஐக்கு பதிலாக என்னன்னு பார்த்துட்டோம், ஈன்னு பார்த்தோம். அடுத்து பேக் டு இங்கே பிளைன்லேயே பார்த்தோம்னா மீதி 2 லெட்டர் என்ன இருக்குது, LB இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆன்சர் என்னது, ஆன்சர் ஆப்ஷன் A. ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அடுத்தது அப்படி பார்ப்போம். ஸோ இப்போது இங்கே இந்த கொஷின் வந்து பார்த்தோம்னாக்கா பட்டர் இஸ் ரிட்டன் as CWWSCO. ஸோ அது மாதிரியே தெரப்பி இஸ் ரிட்டன் as UJHNPAV கரெக்டாக. ஸோ அது மாதிரியே லேட்டன்ட் இஸ் ரிட்டன் as வாட் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய கொஷின் கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் லெட்டர் ஷஃபிலிங் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள். இங்கே லெட்டர் ஷஃபிலிங் இருக்கான்னா இல்லை, இங்கே B இருக்குது, ஸ்டார்டிங் லெட்டர் பிஏ வந்து இங்கே கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது இங்கே வேறு ஏதாவது ஒரு கோடிங் தான் வந்து ஃபேமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த கோடிங் தான் கண்டுபிடிக்கணும். என்ன இருக்குது, B ஹேஸ் பிகம் C கரெக்டாக. B வந்துட்டு அடுத்த லெட்டர் சியா மாதிரி இருக்குது. அடுத்து இதுக்கு கோடிங் எழுதிடுவோமா. ஸோ B வந்து சியா இருக்குனாக்கா இந்த இடத்த கோடிங் வந்துட்டு என்னது +1. அது மாதிரி U வந்துட்டு W இருக்குது. ஸோ U வந்து W இருக்குன்னா 1 2 +2 பொசிஷன்ஸ். ஸோ அது அடுத்து வந்து T ஹேஸ் பிகம் W. T ஹேஸ் பிகம் Wனா 1 2 3. ஸோ இட் இஸ் +3 கரெக்டாக. ஸோ அது போலவே நெக்ஸ்ட் T ஹேஸ் பிகம் S. ஸோ T வந்து S ஆகிருக்குனாக்கா இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ இருக்குது, ரிவர்ஸில் போயிருக்கு. ஸோ அப்படின்னாக்கா -1. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய E ஹேஸ் பிகம் C கரெக்டாக. ஸோ E வந்து C இருக்குன்னா 1 2 -2 பொசிஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து R ஹேஸ் பிகம் O கரெக்டாக. R ஹேஸ் பிகம் -1 2 3 -3 பொசிஷன்ஸ். ஸோ அப்படின்னாக்கா இங்கே
ஃபஸ்ட்டு கொடுத்துக்கூடிய சாம்பிளுக்கு ஃபார்மாக இருக்கக்கூடிய கோட் வந்துட்டு +1 +2 +3 -1 -2 -3. ஸோ இப்போ இதே கோட் வந்துட்டு செகண்ட் சாம்பிளுக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம். செட் ஆச்சுன்னா நம்ம இங்கே கூட லேட்டன்ட்க்கு வந்துட்டு அதே இதை ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டீலேருந்து +1 போட்டோம்னாக்கா இட் இஸ் யூ கரெக்டாக. ஸோ யூ இருக்குது. ஸோ அது மாதிரி ஹெச்லேருந்து +2 கரெக்ட். ஹெச்லேருந்து +2 1 2 இட் இஸ் ஜே இருக்கான இருக்குது. அடுத்து வந்து இலேருந்து என்னது +3. ஸோ இலேருந்து +3 போட்டால் 1 2 3 இட் இஸ் ஹெச் இருக்கான ஹெச் இருக்குது. ஸோ அது போலவே ஓலேருந்து -1 ஓலேருந்து -1னா இட் இஸ் என் இருக்கான என் இருக்குது. ஸோ அடுத்து ஆறுலேருந்து என்னது -2 வேறு சார் ஆறுலேருந்து -2 1 2 இட் இஸ் பி இருக்கான இருக்குது. அது மாதிரி ஒய்லேருந்து -3 ஒய்லேருந்து -3னா 1 2 3 பொசிஷன்ஸ் இட் இஸ் வி அண்ட் வி இருக்குது. ஸோ அது போலவே வந்துட்டு பேட்டர்ன் ஃபிட்டின் ஆகுது. ஸோ இதே கோடிங் வச்சுட்டு நம்ம இதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எல்லேருந்து என்னது +1 எல் +1 இட் இஸ் எம். ஸோ என்ன வருது எல்லேருந்து +1 போட்டோம்னாக்கா இட் இஸ் எம். ஸோ அடுத்து வந்து ஏ இருக்குது. ஏலேருந்து +2 ஏலேருந்து +2னாக்கா 1 2 பொசிஷன்ஸ் அப்போ வந்துட்டு சி. ஸோ அடுத்து வந்துட்டு என்ன இருக்குது இருக்குது டீலேருந்து +3. ஸோ டீலேருந்து +3 போட்டோம்னா 1 2 3 இட் இஸ் டபிள்யூ. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னாக்கா இருக்குது இலேருந்து -1 இலேருந்து -1 போட்டாக்கா டி. என் இருக்குது என்லேருந்து -2 என்லேருந்து -2 எடுத்துக்கிட்டோம்னாக்கா 1 2 கரெக்டாக 2 பொசிஷன்ஸ் இட் இஸ் எல். ஸோ அதே மாதிரி டீலேருந்து -3 டீலேருந்து -3 எடுத்துனா 1 2 3 பொசிஷன்ஸ் இட் இஸ் கியூ. ஸோ இங்கே வந்துட்டு ஆன்சர் என்ன இருக்கணும் MCW DLQ. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த சாம்பிள் பார்ப்போம். இங்கே வந்துட்டு பார்த்தோம்னாக்கா இன் சர்டன் கோடிங் லாங்குவேஜ் பென்சில் இஸ் ரிட்டன் as MKFRJV. அது மாதிரி இரேசர் இஸ் ரிட்டன் as SGVWK. அது மாதிரி மாஸ்டர் இஸ் ரிட்டன் as வாட் அப்படின்றது தான் கொஷின். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற மாதிரி ஃபஸ்ட் வந்து ரீஷஃபிளாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். ரீஷஃபிலிங்க்கு வந்து பார்த்தோம்னா கிடையாது. ஏன்னா பீன்ற லெட்டரே வந்துட்டு இங்கே கிடையாது. அப்போ இங்கே ஏதோ ஒரு கோடிங் தான் ஃபார்மாக இருக்குது. ஸோ கோடிங்க்கு பாருங்கள் பி வந்து எம்மாக இருக்குது. பிலேருந்து எம்மா ஆகணுனாக்கா 1 2 3 3 பொசிஷன்ஸ் ரிவர்ஸில் போயிருக்கு கரெக்டாக. ஸோ கோடிங் எழுத ஆரம்பிச்சிடலாம். பிலேருந்து ரிவர்ஸில் போனால் 3 பொசிஷன்ஸ் போயிருக்கு. ஸோ -3. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இ இருக்குது. இ ஹேஸ் பிகம் கே கரெக்டாக. இலேருந்து கே போயிருக்குன்னா 1 2 3 4 5 6 கரெக்டாக 6 பொசிஷன்ஸ். ஸோ இட் இஸ் +6. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் என் இருக்குது. என் வந்துட்டு எஃப்ஆ இருக்குது. என் வந்து எஃப்ஆ இருக்குன்னா ரிவர்ஸில் போகுது 1 2 3 4 5 6 7 8 -8. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் சி இருக்குது. சி ஹேஸ் பிகம் ஆர் கரெக்டாக. ஸோ சி ஹேஸ் பிகம் ஆர்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 +15. ஸோ இங்கே பார்க்கும்போது +15 பேட்டர்ன் வந்துட்டு ஒரு ரெகுலராக ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறது அந்த பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அதனால் இந்த மெத்தடை விட்டுருவோம். வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் நமக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுக்கல கரெக்டாக. ஸோ இங்கே வந்துட்டு என்ன இருக்குது பி இருக்குது பிவிஏ இருக்குது இ வந்துட்டு ஜேஆர் இருக்குது. ஸோ அங்கேயே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் கோடிங் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி வந்து வி ஆகிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ பி வந்துட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் பார்த்தா ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது வி. ஸோ பி வந்துட்டு வி ஆகணும். ஸோ பி வந்துட்டு வி ஆகணும்னா இட் இஸ் +1 2 3 4 5 6 கரெக்டாக +6. ஸோ அடுத்து என்ன இருக்குது இ வந்துட்டு என்னவாகணும் ஜே ஆகணும். ஸோ இ வந்து ஜே ஆகணும்னா 1 2 3 4 5 +5 கரெக்டாக. ஸோ அடுத்து வந்து என் வந்துட்டு என்ன இருக்கணும் ஆராக இருக்கணும். ஸோ என் வந்துட்டு இட் இஸ் பிகமிங் ஆர். ஸோ 1 2 3 4 +4 கரெக்டாக. ஸோ அது போலவே ஸோ சி வந்துட்டு எஃப்ஆ இருக்குன்னா 1 2 3 +3 பொசிஷன்ஸ் கரெக்டாக. ஸோ அது போலவே அடுத்து வந்து என்ன இருக்குது ஐ ஹேஸ் பிகம் கே. ஸோ ஐ வந்து கே இருக்குன்னா +2. ஸோ அடுத்து என்ன இருக்குது எல் ஹேஸ் பிகம் எம் கரெக்டாக. ஸோ எல் ஹேஸ் பிகம் எம்னா +1. ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நோட்டபுளாக இருக்குது. இது அக்செப்டபுளாக இருக்குது. ஸோ இதே பேட்டர்ன் வந்து அடுத்ததுக்கு செட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இலேருந்து +6 போட்டு அது லாஸ்ட் டிஜிட் கரெக்டாக. ஸோ இலேருந்து +6 தட் ஷுட் பி தி லாஸ்ட் டிஜிட். ஸோ இலேருந்து +6 போட்டோம்னாக்கா 1 2 3 4 5 6. ஸோ இட் இஸ் கே இருக்கா இருக்குது. ஸோ அது மாதிரி ஆறுலேருந்து +5 போட்டால் லாஸ்ட்டுக்கு 3 டிஜிட். ஸோ ஆறுலேருந்து +5. ஸோ ஆறுலேருந்து +5 1 2 3 4 5 இட் இஸ் டபிள்யூ இருக்கா. ஸோ அதே மாதிரி ஏலேருந்து +4 கரெக்டாக. ஸோ ஏலேருந்து +4 1 2 3 4 பொசிஷன்ஸ் தட் இஸ் இ இருக்கா இருக்குது. ஸோ அது மாதிரியே வந்துட்டு எஸ் எடுத்துக்கோங்க. எஸ்லேருந்து என்ன இருக்கணும் +3. எஸ்லேருந்து +3னா 1 2 3 வி இருக்குது. அடுத்து இலேருந்து +2 போட்டால் ஜி கரெக்டாக. ஸோ இலேருந்து +2 போட்டால் 1 2 பொசிஷன்ஸ் ஜி இருக்குது. ஸோ அது மாதிரியே ஆர்லேருந்து +1 பொசிஷன் போட்டோம்னாக்கா எஸ் கரெக்டாக இருக்கா. ஆருக்கு அடுத்து எஸ் இருக்குது. ஸோ இப்போ கொடுத்துருக்க பேட்டர்ன் வந்து ஃபிட்டின் ஆகுது. இதே பேட்டர்ன் வச்சுட்டு இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா எம்லேருந்து +6 போட்டு தட் ஷுட் பி லாஸ்ட் லெட்டர். ஸோ அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம லெட்டர்ஸ் டைப் பண்ணணும் எழுதணும்ல. ஸோ அதனால் வந்து நம்ம ரிவர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஆர்லேருந்து +1 போட்டு ஃபஸ்ட் லெட்டர் கரெக்டாக. ஸோ ஆர்லேருந்து +1 போட்டோம்னாக்கா இட் இஸ் எஸ் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி அடுத்து வந்துட்டு
லாஸ்ட்டுக்கு முதல் லெட்டர் வந்துட்டு இலேருந்து 2 + 2 இலேருந்து +2 எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஜி. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா டி தேர்ட் லெட்டர் வந்து டீலேருந்து +3 கரெக்டாக. டீலேருந்து +3 போட்டால் 1 2 3 இட் இஸ் டபிள்யூ. அடுத்த என்ன லெட்டர் எஸ். எஸ்லேருந்து +4 எஸ்லேருந்து +4 எடுத்துக்கிட்டால் 1 2 3 4 இட் இஸ் டபிள்யூ. சரி ஏலேருந்து +5 ரிவர்ஸ் ஆர்டரில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏலேருந்து +5 ஸோ ஏலேருந்து +5னா 1 2 3 4 5 பொசிஷன்ஸ் இட் இஸ் எஃப். ஸோ அடுத்து வந்து எம்லேருந்து +6 எம்லேருந்து +6 எடுத்துக்கிட்டோம்னாக்க 1 2 3 4 5 6 இட் இஸ் எஸ் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு என்னவாக இருக்குன்னா ஆப்ஷன் பி ரைட்டா. ஸோ திஸ் இஸ் how we'll have to work out. So that is all for this video. Let's meet in the next video.